எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே பிடித்த வாய்மொழி கெங்கனும் வெற்றி வேண்டினேனு கருளினள் காளி பிடித்த வாய்மொழி கெங்கனும் வெற்றி வேண்டினேனு கருளினள் காளி தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகுமானுடமாயினும் தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகுமானுடம் ஆயினும் அதை படுத்து மாய்ப்பள் அருட்பெரும் காளி பாரில் வெற்றி என குருமாறே தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகுமானுடம் ஆயினும் அதை படுத்து மாய்ப்பள் அருட்பெரும் காளி பாரில் வெற்றி என குருமாறே எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் அன்சாரின் நண்பராக இந்த நிகழ்ச்சி காரணமாக அமைந்த மேகநாதன் அவர்களுக்கு என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயம் பத்திரிகை நடத்தி என் சமகாலத்தவராக இருந்து தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கும் புரத்த சிந்தனை உதயம் ராம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆஸ்திரேலிய பெருங்கண்டத்தில் மூத்த குடிகளில் அபரிஜினல் ஆஸ்திரேலியாவில் நாகரிகம் இன்று தலைவரா என் பெருவிழா காலம் நித்தமுறை பித்தம் கொள்ள வைத்து விதிவினைகள் செய்வேன் பித்தம் கொள்ள வைத்து விதிவினைகள் செய்வேன் வாழ்வை வாழாதிருக்க வழிகள் பல சொல்வேன் வாழ்வை வாழாதிருக்க வழிகள் பல சொல்வேன். இதோ என் மக்கள் என் குழந்தைகள் அவர்கள் சொல்லும் கதைகளை கேள்வி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. ஒரு கவிஞர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்றால் அது மகாகவி பாரதியை தவிர வேறு எவருமே இருக்க முடியும். அப்படிப்பட்ட கவிஞரை
நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய தலைவர் ஞானவேத செல்வம் அவர்களே, செயலாளர் சத்யா சிவா அவர்கள், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால் அன்புக்குரியவர்களை இந்த செல்போனை கொஞ்சம் நம்ம பட்டிமன்ற நிகழ்ச்சி முடிகிற வரையில் அதை தொடாமல் இருங்க, ஒரு உறுதி எடுத்துங்க. காரணம், இன்னைக்கு மனிதனுக்கு அது அவசியமான பொருள் தான். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் சொன்ன வாயில் இருக்குது வழி, இப்போ கையில் இருக்குது வழி. தயவு செஞ்சு இந்த பட்டிமன்றம் முடிகிற வரை எங்களுக்கு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்பெல்லாம் எங்களுக்கு முதல் எதிரியே இல்லை. இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். செஞ்சியாவில் சொன்னாங்க, பாச வகையில் வந்து சொத்து ஏதாவது சொந்தம் என்பது ஒரு பாச வகை, அதில் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்றாங்க. சரி, இந்த சொந்தம் என்பது ஒரு பாச வகையில் அவங்களுக்கு முதல்ல தெரியலையா? சரி, எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று, அப்புறம் மூணாவது ஒன்று, எங்கள் பாச வகையில் தெரிஞ்சு என்ன மாட்டிருக்கீங்க. உடம்புல ஏதாவது கஷ்டமாகவும் இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கேட்பாங்க, என்னம்மா மனசு சரியில்லையா, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற ஆறுதல் நீங்கள் எவ்வளவு பெரிய அலெக்சாவோ ஏஐயோ என்னவோ எதுவும் நீங்கள் பேசினாலும் அந்த இளைஞ குரல்ல அந்த வார்த்தை இந்த பாசக்கார அணியில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் உண்மையாக அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா இந்த இடத்துல வருவாங்க, வந்து சொந்தம் பந்தம் சென்டிமெண்டலாக காட்டிட்டு போவாங்க. இப்போ இவங்களெல்லாம் சொல்கிற சொந்தம் பந்தம் வந்து அது என்ன தெரியுமா? எங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபேமிலி குரூப் கொண்டு இருக்குது, ஒரு பெரிய ஃபேமிலி குரூப். அது அந்த இத்தாலி சித்தப்பா, மலேசியா மாமி, ஒன்றை விட்ட அண்ணா, ரெண்டை விட்ட தம்பி, மாமன் மச்சான் எல்லாம் இருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் அதைத்தான் இவங்க சொந்த பந்தம்னு சொல்லி வச்சு கொண்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னதான் நடக்குது? ஒரு பாசம் வழியா பொழுதுவாங்களோ இல்லை. ஒரு பெண் நடிகைகள் குழந்தை கொடுக்குறவங்க இருந்து, அதுக்கப்புறம் அவர் ஹீரோயினா நடிச்சு, அதுக்கப்புறம் மாமியார் வேஷம் போட்டு, அம்மா வேஷம் போட்டு, மனுஷன் 25 வயசுல இன்னும் ஓடிக்கிட்டு வருகிறோம். எதுக்காக ஓடுறது? என்ன ஒரு அருமையான பாசம். யாரு ஊரே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஊர்களுடைய ஊர் தான். அதில் இருக்கிற அனைத்து இருக்கிறது சொந்தமாக பாக்கியங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இல்லை என்பதுதான் என் அதன் பொருள். அதை விட வேறு என்ன சார்ந்தவர்கள் அவர்களுடைய பண்பாடு நான் சில கேள்விகள் கேட்குறேன். நியாயமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்க, இல்லைன்னா எனக்கு திருப்பி கொடுத்துருவோம். உலகம் எதை கணக்கு போட்டது தெரியுமா? ஒரு பொருளாதாரத்தை வைத்து தான் கணக்கு போடுறது. நாட்டின் பொருளாதாரம், வீட்டின் பொருளாதாரம், பொருள் ஆதாரம், பொருளே காரணம், பொருளே ஆதாரம். எடுத்த காரியம் யாவின்